நம்ம நத்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தான் திருவிழா முடிஞ்சு முத்துமாரியம்மன் கோவில். முதல்ல இந்த நத்தம் அப்படின்ற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரசை அப்படின்னு பேர். முதல்ல இரசைன்னு தான் பேர். பூரா மழை காடா பசுமையாக இருந்திருக்கு. அப்போ அந்த பகுதியை தொந்து சருகு லிங்கம நாயக்கர் அப்படின்னு ஒரு மன்னர் ஆண்டிருக்கார். இந்த தொந்தி சருகு லிங்கம நாயக்கர் என்ன பண்ணாரு, காடாக இருந்ததை பூரா செம்மைப்படுத்தி பெரிய தோப்பு தோட்டம் இந்த மாதிரி வச்சு ஒரு நகரம் அமைக்கிறார். அப்படி நகரம் வச்சு வாழும்போது தினமும் இந்த தொந்து சருகு லிங்கம நாயக்கருடைய அரண்மனைக்கு பால் கொண்டு வருவார் ஒருத்தர். அப்படி பால் கொண்டு வரும்போது குறிப்பிட்ட ஒரே ஒரு இடத்துல மட்டும் தட்டி தட்டி அந்த பால் கீழே கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. தினமும் நடக்குது. மன்னர் கேட்கிறார், பால் எங்க ஐயா? அந்த மாதிரி அந்த இடத்துல தட்டி விட்டுருது. எந்த இடம்? தினமும் இதே பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மறுநாள் இவருக்கு தெரியாம, யார் பால் கொண்டு வர்றாரு இல்லையா, அவருக்கு தெரியாம இவர் போய் ஒளிச்சு நின்று பார்க்கிறார் ஆளுகளோட. யாரு? மன்னர். பார்த்தா அவர் சொன்னது உண்மைதான். அந்த குறிப்பிட்ட இடத்துல வரும்போது தட்டி விட்டு அந்த பால் கொட்டுது. அப்போ மன்னருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன் இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, அந்த இடத்த அப்படி தோண்டி எடுக்கிறான். அப்படி தோண்டி எடுக்கும் போது என்ன ஆச்சா, அப்படி அந்த ஆயுத கடப்பாறை எடுத்து அப்படி குத்தும் போது பூமியிலிருந்து ரத்தம் அப்படி பீரிட்டு அடிச்சுச்சான். அப்படி ரத்தம் பீரிட்டு அடிக்கும் போது பூமிக்குள்ள இருந்து ரத்தம் வந்தா எப்படி இருக்கும்? படகுன்னு பதட்டத்தில் இருந்த மக்கள்லாம் ரத்தம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நத்தம் அப்படின்னாங்களாம். இன்னைக்கு கிராமத்தில் ரத்தத்துக்கு நத்தம்னு சொல்றது உண்டு. அப்ப அந்த நத்தம் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்து ஒரு சிலை எடுத்தாங்களாம். அப்படி சிலையை எடுத்து மேல அந்த அம்மனுடைய சிலையை வச்ச உடனே மாரி அப்படின்ற மழை பெய்தது. ஏன்னா மழைக்கு மாரின்னு பேர் இருக்கு. அப்ப முத்து முத்தாக மாறி பெய்தது. அதனாலதான் மக்கள் ரத்தம்னு சொல்றதுக்கு பதிலா நத்தம்னு சொல்லி உள்ள இருந்து எடுத்து வச்சு அந்த முத்துமாரி அம்மனை வணங்குறதுனால அந்த சாமிக்கு இன்னைக்கும் நத்தம் முத்துமாரி அம்மன் அப்படின்ற பெயர் வந்தது. அந்த அம்மா உள்ள இருந்து பூமியிலிருந்து உருவான வரலாறு இப்படி ஒரு முக்கியமான ஒரு கதை உண்டு. அப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் ஆன்மீகம் எல்லாம் நிறைந்த ஒரு மண்ணு பகுதி எது அப்படின்னா அந்த பெருமை நம்முடைய மண்ணை சேரும் அப்படின்றதை சொல்லிக்கொண்டு